இந்த வாரம் சாட்டர்டே ஆகஸ்ட் 2 உங்களுக்காக 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் இருக்கு. காலையில் 10 மணிக்கு ஸ்மார்ட் இன்கம் இன் ரிட்டையர்மெண்ட் ஒய் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் SWP பீட் ட்ரெடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இன்கம். காலையில் 11 மணிக்கு கோடீஸ்வரியோட ஸ்பெஷல் விமன் ஒன்லி வெபினார் இருக்கு. இட்ஸ் நெவர் டூ லேட். அதே காலையில் 11 மணிக்கு ஃப்ரம் FDs to PMS smarter retirement income strategies that don't compromise growth. மறக்காம இந்த 3 வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளையண்ட் ஒரு டாக்டர் கப்பல். அவங்களுக்கு என்ன ஸ்டூடெண்ட் டேஸ்லேருந்து தெரியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. அங்கே போன போது எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு எனக்கு உத்தரவு போட்டாங்க. சரி, நம்ம பண்ணுறதே அவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்தது. டாக்டர்ஸ் கப்பலோட வேலை செய்யும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது. ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு ஃபைனான்ஸ் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கூட நேரம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு அவங்க ஒர்க்கில் டைம் ப்ரெஷர்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் ப்ரெஷர்ஸ் உண்டு. இன்ஃபேக்ட் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், டாக்டர் கப்புள்ஸ் அவங்க எவ்வளவு பணம் ஏர்ன் பண்ணாலும் அந்த பணத்தை என்ஜாய் பண்ணுறது கூட அவங்களுக்கு டைம் இல்லை என்பது தான் அப்பட்டமான உண்மை. இதுதான் நான் பார்த்து புரிந்து கொண்டது. 2 பேரும் வேலை செய்வாங்க, வெவ்வேறு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், வெவ்வேறு இடங்களில் சில பேர் வேலை பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டல், இன்னொருத்தர் இன்னொரு ஹாஸ்பிட்டல். ஒர்க் டைமிங்ஸ் 2 பேருக்கு நடுவில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சர்ஜன்னா அவங்க வேறு நேரத்துக்கு போயிட்டு வருவாங்க, ஜென்ரல் ஃபிசிஷியன்னா வேறு டைம்ஸு. ஸோ பரபரப்பான ஒரு லைஃப்பை வாழக்கூடியவர்கள் தான் டாக்டர் கப்பல்ஸ். இவங்களுக்கு வருமானம் எப்போவுமே கணிசமாக தான் இருக்கும். அதுவும் அனுபவஸ்தர்கள். இன்றைக்கி ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர் கப்பல்ஸ்க்கெல்லாம் நல்ல இன்கம் இருக்கும். ஆனாலும் அந்த இன்கம் வெல்த்தாக மாறுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருவாரியானவர்கள் ரியல் எஸ்டேட் வச்சுருக்காங்க. அவங்க வெல்த் ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்குது. மற்ற விஷயங்களை அவங்க ட்ரை பண்ணும்போதெல்லாம் தப்பான நேரத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு சரியான அனுபவம் கிடைக்காம அதை விட்டு வெளியேறிடுறாங்க. இதுதான் பொதுவான நான் பார்த்த ஒரு அனுபவம். ஆனால் சமீப காலங்களில் நிறைய டாக்டர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தானே, நமக்கும் அதே தானே இருந்தது. பட் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் இருக்கா அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ ஒரு வேலையை செய்கிறதுக்கான நேரம் இல்லாமல் கூட அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வேகமாக அந்த வேலையை செய்கிறாங்க. இதுதான் டாக்டர்ஸ் முதலீடில் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு. டெசிஷன் மேக்கிங்கை ரொம்ப விரைவாகவும் அவசரமாகவும் எடுக்கிறாங்கன்றது தான் பாயிண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் டெசிஷன் எடுக்காமல் வீண் பண்ணுவாங்க, டிலே பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போது ஜென்ரலாக மென் தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க. விமன் அதுக்குள்ளே வரதே கிடையாது. ஆனால் இவங்க பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மேலே போதுமான நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. ஏன்னா அவர் போய் ஏதோ ட்ரேட் பண்ணார், லாஸ் பண்ணார், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. 2 பேரும் மெத்த படித்தவர்கள், அவங்களுக்குள்ள நிறைய பேச்சு இருக்கும். இவர் பேசுகிறத அவங்க கேட்பாங்க, இவருடைய சந்தோஷங்கள் வருத்தங்கள் எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு பர்செப்டிவாக தெரியும், நம்ம ஆள் மெடிசினில் தான் கெத்து, மற்றதுலாம் அவருக்கு டைம் இல்லை, தேவையில்லாத தலையை கொடுத்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை ஜென்டிலாக சொல்லுவாங்க, இல்லை சொல்லாமல் கூட விட்டுருவாங்க. ஸோ அவங்க கணவன் அனுபவத்தை பார்த்து தனக்கு இது வேண்டாம்னு சொல்லி பேங்க்கில் டெபாசிட்டாக போட்டு வச்சுருப்பாங்க, அல்லது ஏதாவது ரியல் எஸ்டேட் வாங்குவாங்க, நகை வாங்குவாங்க. இதோட முடிஞ்சு போயிடுது. இதனால் என்ன நடக்குதுன்னா, டாக்டர் கப்பிள்ஸ் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய அசட் கிளாஸான ஈக்விட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணவே தவறிடுறாங்க. இப்போ நான் என்னோடய ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கு வரேன். அவங்க ரியல் எஸ்டேட்டில் ஆர்வம் அதிகம் இல்லாதவங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, நகை ஆபரணங்கள்லாம் ரொம்ப வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை முறையில் வளர்ந்தவங்க. 3வது, அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கும் அதிக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ வெளியே போய் சாப்பிட்றவங்க கிடையாது, அதிகமாக நிறைய ட்ராவல் பண்ணணுன்ற எண்ணம் இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஸ்பெண்டிங்க்கு அவென்யூஸ் ரொம்ப கம்மி.
அவங்களுடைய வீட்டில் குழந்தை அப்படின்னு பார்த்தா ரொம்பவே இண்டிபெண்ட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ குழந்தைக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தேவையும் இல்லை ஐடியல் சுச்சுவேஷனில். ஸோ 40 இயர்ஸில் ஆரம்பித்து 65 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டாங்க, பணத்தை வெளியே எடுக்கவே இல்லை. ஸோ 25 இயர்ஸ் ஆஃப் ஸ்னோபால் காம்பவுண்டிங் இந்த டாக்டருடைய லைஃப்பில் வரும்போது, அதுவும் அந்த 25 வருஷம் அவங்க வந்து ஹை ரிட்டர்ன்ஸோட காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ பணம் அடைய வேண்டும் என்று நினைத்தார்களோ, நான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் நீங்கள் சேர்க்க முடியும் என்று காட்டிய ஒரு பெஞ்ச் மார்க் இருந்தாலும் அதை விட கணிசமாக அதிகமாக அவங்களால ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதில் வேடிக்கை என்னென்னா, இதை பற்றி அதிக புரிதலோ அல்லது ஆர்வமோ இல்லாத ஒரு கப்பல் ஷியர் சேவிங் டிசிப்ளின், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ், இது 3 வச்சுக்கிட்டு அதிக ஆர்வம் உள்ளவர்களை விடவும் இதுக்காக நேரம் செலவழித்து போய் அங்கே இங்கே போய் இன்வெஸ்டர் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸுக்கு போய் நிறைய இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணி எல்லா நோஹோவையும் அங்கே இங்கே பிச்சு சேகரித்தவங்களை விட கணிசமாக அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரியுது. எனக்கு மருத்துவ ரீதியாக ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நானே அதை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி கற்றுக்க மாட்டேன். எனக்கு யாரை போய் சரியாக கேட்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் மட்டுமே அவசியம். அவங்க சொல்கிறத சரியாக செய்வேன். அதுதான் என்னுடைய ஹெல்த் மறுபடியும் ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான டிக்கெட். ஆனால் அதே மாதிரி டாக்டர்ஸ் என்கிட்ட எல்லோரும் இருக்காங்களன்னா, நிறைய பேர் இருக்காங்க, பட் சில பேர் இல்லை. கப்பிள்ஸாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஆக்சுவலாக நான் ஒரு நல்ல உதாரணத்தை சொன்னேன், பட் நிறைய சராசரி உதாரணங்கள் இருக்குது வேர் தே டோன்ட் see eye to eye on finance. they don't find common ground. அதனால் என்ன நடக்குதுன்னா, இவர் ஒரு டைரெக்ஷனில் போவார், அவங்க ஒரு டைரெக்ஷனில் போவாங்க. 2 பேருடைய அசட் அலோகேஷனும் தப்பாக இருக்கும். ஸோ தனிப்பட்ட முறையிலையும் அவங்க எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட முடியாமல் அவங்க வந்து அதை விட ஒரு லோவர் பிளேஸில் இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தால் அவங்க அடையக்கூடிய இடத்தை அவங்க அடைய நினைப்பது கூட இல்லை. அந்த டைரக்ஷனில் போகாமலே தவற விட்டுறாங்க. இதுதான் இன்றைக்கி டாக்டர் கப்பிள்ஸ் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். எப்படி ஒரு வெல்த் கார்பஸை பில்ட் பண்ணுறது, எப்படி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமுக்கான பணத்தை லிக்விடாக வைத்துக்கொள்வது. சும்மா அங்கே ஒரு லேண்டு, இங்கே ஒரு லேண்டு, அங்கே ஒரு ஃப்ளாட்டு, இங்கே ஒரு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸில் ஒரு சின்ன பார்ட்டு, இப்படி பிச்சு 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 அசட்ஸ் வச்சுக்கிறது வெல்த் கிரியேஷனுக்கு போதுமா என்ற கேள்வியை கேட்டால் போதாது என்று சொல்வேன். ஏன்னாக்கா லிக்விடிட்டி இருக்கணும். இப்போ நான் சொன்ன கிளைண்ட்ஸுக்கு நாளை காலையில் பணம் வேணும்னா இன்றைக்கி விற்றாங்கன்னா நாளைக்கு வந்துடும். பட் என்னுடைய டாக்டர் கப்பிள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க யார்கிட்டையுமே அந்த மாதிரியான ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமும் அந்த மாதிரியான ஒரு லிபர்ட்டியும் அந்த மாதிரி ஒரு சாய்ஸும் இல்லை. ஏன்னா அவங்க அந்த சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்க தவறிவிட்டார்கள். ஸோ என் பார்வையில் இன்றைக்கி டாக்டர் கப்பிள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள்கிட்ட லேண்டு, ஜுவல்ஸ், டெபாசிட்ஸ் இதெல்லாம் இருக்குது, ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஃபைனான்ஷியல் அசெட்ஸை பில்ட் பண்ண வேண்டியது. அதுவும் சும்மா ஒரு 10 லட்சம் 20 லட்சம்னு டைம் பாஸுக்கு ஹாபிக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஹேபிட்டை விட்டுட்டு, இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் புக்கை பில்ட் பண்ணி ஃபைனான்ஷியல் அசெட்ஸை 1 crore கொண்டு போகிறேன், அங்கேருந்து நான் 2 crore கொண்டு போகிறேன், அங்கேருந்து நான் 4 crore கொண்டு போகிறேன், அங்கேருந்து நான் $1 million கொண்டு போகிறேன்னு ஒரு பிளானோட பிக் திங்கிங்கோட பயணிக்க வேண்டும். அதுதான் நான் டாக்டர் கப்பிள்ஸ்கிட்ட எதிர்பார்க்குறது. சில பேர் அதை செய்திருக்கிறார்கள், இன்னும் செய்ய வேண்டியவர்கள் பல பேர். அந்த பல பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவில் இருக்கிற கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு இந்த கருத்துக்கள் மீது உள்ள உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய பாதையை மாற்றி வேறு ஒரு பாதை மூலமாக இன்னும் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். அந்த நோக்கம்தான் இந்த வீடியோவுக்கான காரணம். அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.